அக்கிரமத்துக்கு அக்கிரமம் பண்ணுறாங்கங்கிற மாதிரி தான் பாண்டியன் ஷோ சீரியலில் கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாளைக்கு மேலே வந்து இந்த காதல் விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு வீடு வந்து எப்படி வந்து ஏதோ ஒரு துக்க வீடு மாதிரி மாறிச்சுங்கிறதையே காமிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்து அடுத்த கட்டமாக சில பல அதிரடி முடிவுகள்லாம் எடுத்து அரசிக்கு கல்யாணம்னு சொல்லி அரசியுடைய சம்மதத்தையே வாங்கினதுக்கு பிறகு அரசியுடைய மண்டையை கழுவலாம், பிரெயின் வாஷ் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு முயற்சியில் சுகன்யா ஈடுபட, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சுகன்யா கரெக்டாக யார்கிட்ட சிக்கிறாங்கன்னா அந்த வீட்டில் இருக்க ஒரே அறிவான ஆளான மீனா கிட்ட சிக்கிறாங்க. மீனா அதை டக்குன்னு கண்டுபிடிச்சி வந்து அப்படியே வந்து முந்தானை வரிஞ்சு கட்டி அப்படியே குடுன்னு போயிட்டு வந்து என்னடா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், நீங்கள் தான் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறீங்களா, இப்போ தான் ஹெல்ப் பண்ணுறீங்களா, முன்னாடியே ஹெல்ப் பண்ணிங்களான்னு கேட்க சுகன்யா கொஞ்சம் பேக் அடித்து இதை குடுன்னு ஓடி போய் சக்திவேல் கிட்ட சொல்கிறாங்க. கல்யாண ஏற்பாடுகள்லாம் சொல்ல சக்திவேல் இப்போ என்ன பிளான் பண்ணுறாருன்னா, இப்படியா அரசியை தூக்கிடலாம், அரசியை கடத்தி வச்சு தாலியை கட்டி விட்டுடலாம், கட்டாய தாலியாக வந்து குமரவேலை கட்ட வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளானுக்கு வந்து இப்போ எப்படி அது தவிடுபடியாக போதா இல்லை நடந்துட போதா, இப்போ வேறு வந்து காலேஜுக்கு அனுப்பலான்னு முடிவு பண்ணி காலேஜுக்கு அனுப்புகிறாங்கல்ல, மீனா தான் பேசி கீசி, அப்போ காலேஜ் போகிறவரில் தான் கடத்தி மீனாவுக்கு தான் கடைசியில் ஒரு கெட்ட பேராக போதாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். எப்படி பார்த்தாலும் பல அதிரடியான திருப்பங்கள் கதையில் இப்போ போக தான் போகுது. இதுக்கப்புறம் ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக்கெல்லாம் இருக்குது அரசி குமரவேல் கல்யாண ட்ராக். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.